ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து தாஜ்மஹால் போயிருக்கோம், ஆக்ரா ஃபோர்ட் போனோம். ஸோ ஆக்ராவே ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு விளாக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்ரா டு டெல்லி போகிற வீடியோஸ் விளாக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன காய்ஸ், டெல்லிக்கு போய் விளாக் பண்ணலாமா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஆக்ராலேருந்து டெல்லி போகிற ட்ரெயினை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து 2:45க்கு வந்து மார்னிங் வந்து ட்ரெயின். சரி ஓகே, எந்திரிக்கலாம் பார்த்தா நம்மளால் எந்திரிக்க முடியல. பட் ஆனால் மிஸ் பண்ணனால சரி என்னடா இது பேட் லக்காக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு ஃப்ளிக்ஸ் பஸ் வந்து புக் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 450 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரி ஓகே, எப்படியோ பஸ்ஸை பிடிச்சா போகுண்டா சாமி, நம்ம டெல்லி போனால் போகுண்டா அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பியாச்சு. பஸ் அப்படியே போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லிக்கிட்ட வந்து ரீச் ஆனப்போ இந்த மாதிரி புறாக்கள்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. அந்த அம்மா அரிசி போட்டப்போ எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து நானே என் ஃப்ரெண்ட் அப்படியே கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக நம்ம இங்கே டெல்லியே ரீச் ஆயாச்சு. ஸோ டெல்லி வந்து இறங்கினோடனே பார்த்திங்கன்னா காஷ்மீரி கேட்டில் வந்து இருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனில் இங்கே மெட்ரோ அப்படியே ஜாயின் போயிட்டு போகலான்னு பார்த்துருக்கோம் கைஸ். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம காஷ்மீரி கேட்லேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகிறக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது, நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ போகிறப்போ பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ மாதிரி இருக்கும் பார்த்தேன் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா. சரி அது பார்த்தா ரொம்ப கலீஜாக இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா லைன்ஸ் இருக்குதுங்க. எல்லோ, ப்ளூ, ரெட்டு, க்ரீனு, மஜந்தா இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கிறனால சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து மெட்ரோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஏசி வேறு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெயின் இது போகிறதுல வந்து ஏர் வென்டிலேஷன்லாம் வந்து விட்டு வச்சுருந்தாங்க. அதுக்காக வந்து இங்கே வந்து பெருசாக ஏசிலாம் எதுவுமே இது பண்ணலை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஏறுறோம், அவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ட்ரெயினுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோகிராஃபி எதுவும் எடுக்கக்கூடாதான். சரி ஓகே அப்படின்ட்டு என்சிஎம்சி கார்டை போட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போயாச்சு. வெளியவும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்ம கூட்டமாக இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கைஸ், மெட்ரோலேருந்து வெளியே வரதுக்குள்ளே ஒரு மாதிரி போதும் நினச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழப்புது கைஸ். எங்கிட்டு எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் என்னென்னே தெரிய மாட்டேங்குது. சென்னை மெட்ரோ பொறுத்தவரையில் எக்ஸிட் கேட் மட்டும்தாங்க இங்கே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் ஆனால் டெல்லி மெட்ரோ பொறுத்தவரையில் நீங்கள் எந்த ரூட்டுக்கு போகிறீங்க, எந்த கேட்டில் ஏற போகிறீங்க, எந்த இதில் போய் நீங்கள் லைனில் போய் ஜாயிண்ட் ஆகி போகிறீங்க அப்படிங்கிறதே செம்ம கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நியூ டெல்லி ஸ்டேஷன் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே பூராவனும் கூட்டமாக போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க என்னன்னே தெரில. சரி ஓகே, நம்ம பாடு என்ன, நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புனதும் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் லக்கேஜ் தூக்கிட்டு போகவே முடியல. ஏன்னா ரூம் வேறு கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, வேறு வழியே இல்லை, நடந்து போகலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பெரிய லக்கேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நடந்து அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருந்தோம் கைஸ். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இந்த வீடியோ பார்க்குறப்ப இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது, வெயில் அடிக்குதா? ஸோ நாங்கள் ரூம் முடிச்சுட்டு வர்றப்ப அவ்வளோ இதாக இருக்குங்க. அதாவது மழை பெஞ்சிருக்குங்க. அதெல்லாம் நம்பவே முடியல. ரூம்குள்ளே இருக்கப்போ எனக்கு தெரியவே இல்லை. கைஸ், நம்மளை ஏமாற்றிட்டாங்க கைஸ். ஜக்குசி வச்சு இருக்க ஹோட்டல் ரூம் காட்டுறேன்னு சொல்லி பாருங்க கைஸ், வெறும் மணியாக பாருங்கள் இந்த மாதிரியே காமிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் மழை தண்ணி வர்ற மாதிரி இங்கே ஒரு ஷவர் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அதனால் ஓகே கைஸ், பாருங்க கைஸ். இவன் வர்ற இடமும் தெரியல, போகிற இடமும் தெரியாத மாதிரி தான். அந்த லிஃப்ட் வந்து திறக்கிறதும் தெரிய மாட்டேங்குது, மூடுறதும் தெரிய மாட்டேங்குது, போகிறது கூட தெரிய மாட்டேங்குது. திடீர்னு போகுது, இறங்குது, திடீர்னு திறக்குது, வருது, ஒரு இன்டிமேஷன் கூட கொடுக்க மாட்டேங்குது கைஸ். அப்புறம் நான் குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு, வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டு அப்படியே கிளம்புனப்போ பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. சரி சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணதே இல்லையே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். சாப்பிட்டுட்டு என்ன கைஸ் இது பிஸ்லரிக்கு வந்த கொடுமை, பில்சேரின்னு வச்சுருக்காங்க. பில்சேரி மட்டுமே. ஆமாம் கைஸ், இங்கே ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருக்கு. நான் வர்றப்போ கூட வெயில் அடித்தது, இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மழையோட நம்ம இப்போ வந்து டெல்லி சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ். போகலாமா? பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜம்முன்னு சரி நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக சகதியாக இருந்துச்சு. சரி வேறு வழியே இல்லை, நடந்து போகலாமே அப்படின்னு போனோம். அங்கே பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே சுமார் தாங்க சொல்லணும். தமிழ்நாடு பிரியாணி மாதிரி இல்லவே இல்லை டேஸ்ட்டு. பட் ஓகே, இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து ஏதோ ஒரு மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏதோ கொண்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எத்தனை லைன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இது மாதிரி லைன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேப்பில் வந்து நம்ம எந்தெந்த ஸ்டேஷன் இறங்கணும், அதுக்கு எந்த லைனில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தாங்க போனோம். ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வீடியோ கேமராவோ இதெல்லாமே வந்து மெட்ரோக்குள்ளே அலோவே கிடையாது. ஸோ அதனால் பார்த்து தான் எடுக்கணும்.
நான் இந்த வெளியில் உள்ள போர்ஷன் தான் நான் கவர் பண்ணேன். அப்படி நாங்கள் வந்து சரி டெல்லியில் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு போனோம். அப்படி போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு இடம் வந்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். எந்த இடம் பார்த்திங்கன்னா குத்தப் மினார்னு ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து அதோட இதை நான் காட்டுறேன் பின்னால் வீடியோவில். இதுக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா சார்ஜ் வந்து ₹35 பெர் ஹெட்டுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம பேக்ஸ் எல்லாம். நீங்கள் எதுவும் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்களா எதுவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் விடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் உள்ளே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா பேர் வந்து ஃபேமிலியாகவும் இருக்காங்க. நிறையா பேர் ஒரு சிலர் கப்புள்ஸாகவும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் புதுசாக கல்யாணமாகி ஹனிமூன் இதுக்காக வந்து டெல்லிக்கோ ஆக்ராக்கோ வந்து ட்ரிப் வந்திருப்பாங்களா. ஸோ அது மாதிரி சுற்றி பார்க்குற ஆளுகளும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்து அந்த கட்டடம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இங்கே இந்த குத்தப் மினாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகலாய எம்பையர்ஸில் வந்து யாரோ வாழ்ந்துருப்பாங்கள்ல. ஸோ அதில் வாழ்ந்ததில் அந்த தளபதியாக யாருங்கிறது தெரியல. பட் ஆனால் அங்கே இருக்க ராஜாக்களை வந்து யாருமே இங்கே வந்து புதைக்கலை. ஏதோ தளபதியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நிறையா கல்லறைகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இந்த குத்தப் மினாருங்கிறது பார்த்திங்கன்னா போன வீடியோ இந்த இதில் வந்து நான் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கா, இது தாங்க குத்தப் மினாருங்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கான அளவு வந்து எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக கேட்டோ எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து தள்ளி எடுத்திங்கன்னா நல்லா அந்த குத்தப் மினார் வந்து தெரியும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பறவைங்களோட சத்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து செம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குத்தப் மினார் வந்து அப்படியே நம்ம விளாக் எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா பின்னால் வந்து அப்படி ஒரு கார்டனாக அந்த பச்சை பசேல் இருக்குது பார்த்திங்களா. ஸோ செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப. இந்த பச்சை பசேலுங்கிறது வந்து பார்க்குறப்ப வந்து நம்ம ஊரில் இப்படி இல்லையே அப்படின்னு தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் அந்த புறாக்கள் வந்து பறக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வீடியோ கேப்சருக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் அதே மாதிரி இது ஒவ்வொருத்தவங்களோட இது அந்த மஸ்ஜிது இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா ஒரு சில இது வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கல் கட்டடம் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கேயும் ஒரு சில ஆர்கிடெக்சர்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக செதுக்கின மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகலை. சரி ஓகே நம்ம இருந்த வரைக்கும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்படி போனப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் கிளி நிறையா பறக்குதுங்க. கிளி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஆயிரங்கால் கல் மண்டபம் மாதிரி அப்படியே சுற்றி வர கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இடத்த. அதாவது இங்கே சிற்பக்கலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மைன்யூட்டாக அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது குட்டி குட்டியாக வந்து கட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பெருசாக அந்த ட்ராகன் மாதிரி பண்ணுற அந்த கட்டிங்ஸ் மாதிரியே இருந்தாலும் சரி, ஸோ அது அவ்வளோ மைன்யூட்டாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அதனால தான் நானும் இது வீடியோஸில் காமிச்சிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அணில்கள் வந்து அந்த இடத்துல வந்து நிறையா ஓடிட்டு வச்சுட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம பின்னாடி அப்படியே நடந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பின்னால் அந்த கார்டன் வந்து அவ்வளோ பச்சை பசேன்னு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லறைகள் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு இது மட்டும் ரொம்ப தனித்துவமாக அப்படி ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு வந்து பின்னாடி நான் வந்து வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து பாருங்கள். இது என்னடா இவருக்கு மட்டும் இப்படி தனியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ தான் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குத்தப் மினார், அதாவது இந்த இடத்த கட்டினவரோட மருமகனோட இந்த ஒரு கல்லறை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கான். ஸோ இதோட சிற்பிகள் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஆல்ரெடி. ஸோ அதில் போயிட்டு நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. கண்ணில் ஒரு திமிரு, ஒரு வீரம், அந்த ராஜ பரம்பரைக்கே உரித்தான ஒரு அந்த வாயை பாருங்கள் சார். ஆக்சுவலாக இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்து டைலாக் கொடுக்குறான்னு நான் நினச்சேன். அது பார்த்தா வீடியோ எடுத்து வச்சுருக்கான். சரி ஓகே நமக்கு கிடச்சது அப்படின்ட்டு நான் விட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. அந்த இடத்த விட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் அங்கே நடந்து போயிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே இங்கே வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா நம்ம பையன் வந்து என்னைய ஃபோட்டோ எடு அப்படின்ட்டான். சரி ஓகே எடுப்போன்னு சொல்லி அவனை பார்த்தோங்க. கைஸ் தலைவனை பாருங்க கைஸ், ஃபோட்டோ எடுக்க சொல்லி நம்மளை வந்து பெரிய இதாக்கிட்டு இருக்காங்க கைஸ்.
vlog எடுக்க விட மாட்டேங்கிறாங்க கைஸ். எனக்கு கரெக்டாக எடுக்க வரல கைஸ். சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க கைஸ். இவன் நான் வந்து இது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா அவன் என்ன சொல்கிறான்னா என்னை வந்து ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கணுமா, அதாவது போர்ட்ரேட்டில் வச்சு தான் எடுக்கணுமா, அதுவும் 1.4 ஜூமில் தான் இருக்கணுமா. இவருக்கு வந்து ஃபுல் பாடிலாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் வந்து தெரியக்கூடாதான், பாதி தான் செஸ்ட் வரைக்கும் தான் தெரியணுமா, வயிறு வரைக்கும் தான் தெரியணுமா. இப்படிலாம் வந்து எடுத்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க கைஸ். பட் ஆனாலும் அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் குறைவே சொல்ல மாட்டேன், நல்லா எடுத்திருந்தாப்புல. தென் அதுக்கடுத்து முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கல்லறை தானா. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பின்னாடி போனீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் காடு மாதிரி அப்படியே கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷனே பார்க்குறப்ப. ஏன்னா வெயில் அடிக்குது, வெயில் அடிச்சிருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வந்து குளிராகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பிட்டோம். அந்த குத்தப் மினார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறப்பவே டைமிங் பார்த்திங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே மக்கள் வந்து அந்த 5 o'clock மேலே கூட அவங்க வந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நான் க்ளோசிங் டைம் வந்து ஒரு 5 to 5:30 தான் இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே ரொம்ப நேரம் வந்து திறந்துருப்பாங்க போல், எவ்வளோ நேரம் டைம் தெரில. பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே, அதாவது 3:30 மேலே நீங்கள் போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து இருந்துட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காமாக இருக்கும், அதே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். லைக் அந்த பச்சை பசேன்னு இருக்க இடம்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெட்ரோ கேட் வந்து ஆக்சுவலாக வந்து அடுத்து போனோம் ஷேர் ஆட்டோவில் ஏறி. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா கேட் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஏன்னா ஈவினிங் டைமில் போகிறோம் அப்படின்னா லைட் எஃபெக்ட்ஸோடு வந்து நீங்கள் இந்தியா கேட் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரின்ட்டு நாங்களும் அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தப்போ எங்களுக்கு எல்லோ லைன்லேயே வந்து எங்களுக்கு இது வந்துருச்சு, அந்த இந்தியா கேட் போகிறதுக்கான மெட்ரோ வந்து ஸ்டேஷனு. சரி ஓகே, இங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெட்ரோஸ் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கூட்டமாக அந்த மாதிரி தான் இருக்குமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு, உட்காரையும் இடம் கிடச்சிக்கிடுச்சு. அதே மாதிரி இங்கே டெல்லி மெட்ரோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு லேடிஸ் சீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தனியாகவே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக உட்காரவே கூடாது. அங்கே போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னாலும் நம்மளை வந்து எழுப்பிவிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிடுவாங்க கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பட்டேல் சௌக் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கணும். இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து என்னென்னா இந்தியா கேட் டு மெட்ரோவுக்கு வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த டைம் கடந்தனால நாங்கள் வந்து அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல. சரி வேறு பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம இந்தியா கேட் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கேருந்து பக்கமாக இருந்தனால சரி ஓகே போகலாமேன்னு பிளான் போட்டிருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்துலேயே தான் வந்து அந்த இந்தியா கேட் கிட்டே சுற்றிருக்கோங்க. 2 பேருக்குமே ரொம்ப புதுசு கைஸ். இங்கே பாருங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க கைஸ், பாருங்கள் கைஸ் வந்துட்டோம் கைஸ். இவனை நம்பி அங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கு, அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க கைஸ். எங்கே வந்திருக்கோம் பாருங்கள், இந்தியா கேட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். இந்த இடமே பாருங்கள் அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட மாளிகைங்க, அதாவது ராஷ்டிரபதி பவனுங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்களா, அந்த சன்செட்டோட செம்மையாக இருக்குது வியூவும் வந்து பார்க்குறக்கு. ஸோ அப்படியே நான் இப்படி டேர்ன் பண்ணி திரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா கேட் இருக்குதுங்க. ஸோ இந்த இந்தியா கேட் தான் இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். வாங்க போகலாம். வெறும் வழி தெரியாமல் சில இடத்துல சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ். இந்த இப்போ இந்தியா கேட் தெரியாமல் பஸ்ஸில் போய் ஏறினது, ஸோ இந்த மாதிரி நிறையா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். அதை விட என்னடான்னா மெட்ரோவில் எக்ஸிட் எங்கேன்னு தெரியாமல் வேறு ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். என்னங்கடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பூரா வித்தியாசமாக இருக்குது கைஸ். சென்னையை விட வேறு மாதிரி இருக்குது கைஸ் இதெல்லாம். பார்க்கலாம் கைஸ் இன்னும் எப்படிலாம் அந்த. ஸோ கைஸ் இந்த இந்தியா கேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போல் நம்ம நடக்க வைக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த நடைப்பயணமும், சூப்பராக இருக்குது. ஈவினிங் 5:45 போல் நீங்கள் இந்த டைம் போனீங்க அப்படின்னா சன்செட் ஆகிற டைமில் நீங்கள் போனீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லாவே போய் எடுக்கலாம். ஸோ அதில் எடுத்து தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நிறையா சில்லோட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே இந்த வழியாகவே நேராக நடந்தே போகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் போல் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம நிற்காமல் நடந்து போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பானிபூரி கடை இருக்கும், அதே மாதிரி தண்ணி பாட்டில் விற்கிற கடை இருக்கும். நிறையா பேர் ஃபோட்டோஸ் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி கூட அவங்க வருவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சி நீங்கன்னா ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா 8 ஷாட்டோ நம்ம போல் வந்து 20 ருபீஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அது எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணல. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு.
இந்தியா கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ரோடு இத வந்து கனெக்டிவிட்டி மாரி இருக்கும். அதாவது நேர் ரோடா இருக்கும். அதில 4, 5 ரோடு வந்து இந்த மாரி நம்ம கிராஸ் பண்ணி போற மாரி இருக்கும். அதில இந்த லாஸ்ட் ரோடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அது வண்டிங்க போய்க்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சைட்லயே வந்து சப்வேலாம் குடுத்துருப்பாங்க. ஸோ, அதுவும் நான் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து காமிக்கிறேன். அப்படியே இங்க வந்து எடுத்தோனே இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியா கேட்டுக்கு வந்து இந்த சைட்ல அதாவது கீழ அண்டர் கிரவுண்ட் கூடி இந்த சப்வே போறதுல வந்து இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா, இதுதான் சப்வே வந்து. இங்கேருந்து நீங்க போறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்தியா கேட்டுக்கான ஃபோட்டோஸு, இது எப்படி வந்து கிரியேட் ஆச்சு, ஹிஸ்ட்ரி எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில குடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது எதனால வந்து இந்தியா கேட் வந்து உருவாச்சு, எப்படி வந்து இத வந்து யார் வந்து இது பண்ணா அப்படிங்கிற இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இந்த மாரிலாம் எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்தியா கேட்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. டெல்லிய பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, நெறையா பிளேஸஸ் இருக்குது. எங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கம்மியா இருந்தனால, நாங்க வந்து பெருசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் ஆனா கண்டிப்பா இன்னொரு தடவ கூட நாங்க டெல்லி போறதுக்கான சான்சஸும் இருக்குது கைஸ். ஸோ இந்தியா கேட் கைஸ். இதில பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸில இந்தியான்னு எழுதியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் எழுதியிருக்கு. அது என்னன்னு வீடியோல கிளியரா தெரியாது. அண்ட் எனக்குமே லேசா தான் அதில வந்து தெரியுது லெட்டர்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. கேட்லேருந்து சைடில் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபவுண்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபவுண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேசிய கொடி கலரில் இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸ் வச்சு லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த ரூட்டில் போகலாம். இந்தியா கேட்ஸுங்கிற இந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ லோட்டஸோட பெட்டல்ஸ் மாதிரி இந்த மாதிரி உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தாங்க இருக்குது. அண்ட் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க இந்த பில்லருக்கு. அப்படியே நம்ம அப்படியே இங்கே உள்ளே வந்து நடந்து வரோம். ஸோ இந்த இந்தியா கேட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 24/7 பார்த்தீங்கன்னா இங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இதில் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இந்தியா கேட்டில் இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ அதுலேயுமே லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அது மட்டும் என்னென்னு நான் நல்லா படிச்சுட்டு சொல்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே தெரியல. சரி ஓகே, அதனால் நான் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறேன். ஸோ உள்ளே ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் நான் அதை பார்த்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன் கைஸ். இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் கைஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் தான் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது டெல்லியில். அண்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கூலிங் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இன்னும் கிளைமேட் எதுவும் சேஞ்ச் ஆகலை. பட் ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுச்சு. ஆக்சுவலாக இந்தியா கேட்டுக்கு இந்த சைடில் வந்துவிட்டோம். பட் ஆனால் சைட்லலாம் என்ன இருக்குது, அந்த பக்கம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகலான்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட. அவன் அப்போ என்ன சொன்னான், அதெல்லாம் வேணாண்டா எதுக்குடா, அதான் இந்தியா கேட் பார்த்தாச்சுல கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் நான் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடம் இருந்துச்சுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வார் மெமோரியலுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் வார் மெமோரியலை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து இந்த அமரன் படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கடைசியில் சிவகார்த்திகேயன் இறந்தப்புறம் அவங்களுக்கு இறுதி சடங்கு மரியாதை இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிறையா வந்து இந்த வாரில் வந்து இறந்துருப்பாங்களே இராணுவ வீரர்கள்லாம். ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி அந்த ஒரு நேம் போர்டெலாம் வச்சு இந்த மாதிரி மரியாதை பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த இதுக்குண்டான இடம் தாங்க அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் பேக்ஸ் எதுவும் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணாமல் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக ஜோதி வந்து அந்த தீப்பந்தம் வந்து அப்படி எரிஞ்சிட்டே இருக்கும். இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் வந்து அங்கே இருப்பார். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாத இடங்க. ஏன்னா இதெல்லாம் நான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் திடீர்னு உள்ளே போனோன்னே இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்புனோம். சுற்றி வர லைட்டு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வார்ஸ் வந்து என்னெல்லாம் வார் நடந்துச்சு, எத்தனை பேர் வந்து இறந்தாங்க, எத்தனை பேர் வந்து அதில் வந்து சர்வே பண்ணாங்க, அதில் இந்தியா ஜெயிச்சதா தோத்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. நிறையாவே பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே அப்படியே கதை படிக்கிற மாதிரியே ஃபுல்லாகவே படிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாமே இங்கிலீஷ்லேயே தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே படிச்சுட்டு அப்படியே போனோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படிலாம் இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் காமிச்சிருந்தாங்க கைஸ். ஒவ்வொரு வாரமே பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியமாகவும் இருக்கும், வியக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்த வார்ஸ் நிறையா அதெல்லாமே நான் வாசித்து பார்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு சில வார்ஸ் மட்டும் நான் வந்து படிக்கலை. ஏன்னா கொஞ்சம் டைம் வந்து கிடைக்காதனால சரி ஓகே படிக்கலை. பட் ஆனால் ஒரு சில இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இதெல்லாம்
ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நமக்கு இமேஜினேஷன் லெவல் வந்து அப்படி கொண்டு போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு ஒரு இதாக நான் வந்து படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே ஒவ்வொரு வார்ஸும் வந்து படிச்சுட்டே இருக்கிறப்போ அங்கே பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இங்கிட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து மாறிட்டு இருந்தாங்க. அதாவது மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அங்கே ஒரு ஜோதி வந்து பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஷிஃப்ட் வந்து ஒருத்தர் இருப்பார். அவரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஷிஃப்ட்டும் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோலாம் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அதிசயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம போகிற டைமில் வந்து இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்லாம் தெரியாது. பட் ஆனால் நம்ம லக்குக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடச்சிது. அவரும் இந்த மாதிரி அந்த ஷிஃப்டெல்லாம் மாறிட்டு அதை ரிலாக்ஸ் ஆகி போகிறது எல்லாமே வீடியோ வந்து நான் காமிச்சிருக்கேன் கைஸ். இந்த லைட் எஃபெக்ட்ஸோடு வந்து இந்த ஜோதி எரியறப்போ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம் வந்து. அதே மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பெருசாக டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி நல்லாவே இது போயிட்டு இருந்துச்சு கைஸ் இந்த இடம் வந்து. நீங்கள் மறக்காமல் வந்து இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து கிடைக்காத ஒரு பிளேஸ் வந்து லைக் நீங்கள் போய் பெருசாக இது போய் நம்ம இதெல்லாம் போய் பார்த்தது கிடையாது. நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இதோட ஃபீலிங்ஸ் அதே மாதிரி இந்த ஒரு இடம் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருக்கும், இப்படி இருக்குது, இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து ஆச்சரியமூட்டுற லெவலுக்கு வந்து இந்த இடம்லாம் இருக்குது கைஸ். ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இராணுவ வீரர்களோட பேர் இதெல்லாம் போட்டு அந்த மரியாதை செலுத்துவாங்கள்ல பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் தான் இது. பட் ஆனால் இதில் வந்து நார்மல் பீப்புள்ஸ் அதாவது நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு யாருக்குமே வந்து இதில் அலோ கிடையாது. அதாவது விசிட்டர்ஸ்க்கு அலோ கிடையாது இந்த இடத்துல. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த சைடில் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து அப்படியே எக்ஸிட் ஆகி போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃபவுண்டைன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. தென் அப்படியே நம்மளும் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த பின்னால் அந்த லைட்டு இதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து அப்படியே சப்வே வழியாக போயிட்டு அந்த இந்தியா கேட்டுக்கும் நம்ம சைடு அப்புறம் வந்துவிட்டோம். தென் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இதிலே நீங்கள் வந்து ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரிபியூட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதோட இதுவும் ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் ட்ரிபியூட் பண்ணுறது. நாங்கள் அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. இந்தியா கேட்டுக்கும் அப்படியே ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆளுங்க அப்பையும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா டைம் வந்து ஒரு 8 போல் ஆயிடுச்சு. சரி இது இந்தியா கேட் அந்த சைடில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த நேஷ்னல் வார் மெமோரியல் மட்டும் தான் அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே வந்து பெருசாக அங்கனக்குள்ளே க்ளோஸ் பண்ணலை. ஆளுங்க வந்து நடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கடைகளுமே வந்து அங்கங்கே வந்து கடையெல்லாம் வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. தென் ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு கைஸ். ஸோ இதுதான் கைஸ் ராஷ்டிரபதி பவன், அதாவது குடியரசுத் தலைவரோட மாளிகை கைஸ். இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. ஆளுங்க நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு ட்ரெயின் வருது, ஆளுங்க இறங்குறாங்க, முதுன்னு இறங்குறாங்க. அந்த ட்ரெயினில் முதுன்னு அடுத்து ஏறி போகிறாங்க. அடுத்து ஒரு ட்ரெயின் வருது, அதில் முதுன்னு ஏறுறாங்க, அப்படி போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே இது வந்து புரியும். இந்த ட்ரெயின் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆளுங்க ஏறுறாங்க, அவ்வளோ ஆளுங்க வந்து இறங்குறாங்க. அதாவது நிறையா பேர் இறங்குறாங்க ஏறுறாங்க. அதே மாதிரி எங்கே தாண்டா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது கேட்க தோணுது. பட் ஆனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் முடிச்சு வர்றவங்க இந்த மாதிரி தான் வந்து நிறையா பேர் இறங்கி யூஸ் பண்ணுறாங்க இந்த மெட்ரோஸ் வந்து. ஸோ நம்ம சென்னை மெட்ரோஸை விட சென்னையில் வந்து வெறும் 2 லைன் தான் இப்போதைக்கு ஓடுது. சென்னை இதை வச்சு நான் கம்பேர் பண்ணுறது வந்து தப்பு தான். பட் ஆனால் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் மெட்ரோஸில் வந்து இது தான் பார்த்துருக்கேன். ஸோ சென்னை மெட்ரோவை விட டெல்லி மெட்ரோவை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பிஸியஸ்ட்டு மெட்ரோவாக வந்து சுற்றிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருமானம் வந்து பயங்கரமான வருமானமாக வந்து டெல்லி மெட்ரோக்கு வந்து ஓடிட்டு தான் இருக்கும். பஸ்ஸஸை விட டெல்லி மெட்ரோஸ் வந்து அவ்வளோ வருமானமாக ஓடிக்கிட்டே இருக்கும் கைஸ். அடுத்து நாங்கள் வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ராஜீவ் சௌக்குங்கிற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ பஞ்சமே இருக்காதான், அவ்வளோ ஃபேமஸான இடம்னு சொல்லி ChatGPTயில் போட்டிருந்துச்சு. அதனால் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்தோம். பட் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ஷாப்பிங்ஸும் நீங்கள் நிறையா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வால் போஸ்டர்ஸு, அதே மாதிரி இந்த புக்ஸு, இந்த வாலில் வந்து இந்த ஃப்ரேம் மாட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னது அப்படின்னா இந்த இடம் வந்து நம்ம சென்னை இதை வச்சு நான் சொல்கிறேன். சென்னையில் வந்து நம்ம கத்திப்பாறை பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா. அந்த அன்டைமில் கூட நம்ம வந்து கத்திப்பாறை பிரிட்ஜ் வந்து இது ஃபுல்லாக ஷாப்பிங்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்ஸ் மாதிரிலாம் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி கடை தாங்க இது வந்து. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸிங் ஷாப்ஸு இதெல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பிராண்டடான ட்ரெஸ் ஷாப்ஸு, காஃபி டே இந்த மாதிரி ஃபுல்லாக கடைகளில் இந்த பிராண்டடான கடைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். கிட்டத்தட்ட மால் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திப்பாறை பிரிட்ஜ் மாதிரியே அவ்வளோ ரவுண்டு சர்க்கிளாக வந்து ஃபுல்லாகவே ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே போயிட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே ஐநாக்ஸ் தியேட்ரு இந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நிறையா பெட்ரோல் பல்க்ஸு இதெல்லாமே இருக்குது. அதே கார் பார்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வசதியோட ஃபுல்லாகவே சைடில் வந்து நிப்பாட்டிக்கலாம். தென் அதுக்கடுத்து அப்படியே இங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிறு வேறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஹல்திராம்ஸ் கடை இருந்துச்சு. சரி ஓகே போய் ஹல்திராம்ஸில் போய் எங்கேயா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே தாலி இருக்குங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னா ஹல்திராம்ஸில் சோன் பப்படி மூண்டால் இதுதான் இருக்குன்னு நினச்சோம். அது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லஸ்ஸி வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, அந்த ரசமலாய் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ரசகுல்லா வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கனக்குள்ளே தமிழ் கடை வேறு ஒன்று இருந்திருக்கு. அதை பார்க்காம விட்டுட்டோம். சரி ஓகே சாப்பிட்டாச்சே, அப்புறம் என்னத்தை இனிமேல் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்றது அப்படிங்கிறனால சரி ஓகேன்ட்டு சாப்பிடலை. தென் அதுக்கடுத்து அப்படியே நாங்கள் கிளம்பி வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு பான் கடை வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த பான் சாப்பிட்ணுன்னு நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு பீடா போட்டு, சரி இதெல்லாம் சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சோம். நான் வந்து ஃபயர் பான் வாங்கினேன். பையன் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் பண்ணு ஒன்று வாங்கினான். நான் வந்து ஃபயர் பான் வாங்கினால பையன் வந்து நம்மளை வீடியோ எடுத்துருப்பான். அதை பாருங்கள். आइए बड़ा करो। கைஸ் இது வந்து சாப்பிடுங்க, பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. நான் கம்பல்லாம் பண்ணல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உள்ள சூடத்தை கலக்கிறாங்க கைஸ். சூட வாடை தான் வாய் ஃபுல்லாக வாடை அடிக்குது கைஸ். ஒரு மாதிரியா ஹீட்டுக்கு கூட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் அந்த சூடம் தான் ஒரு மாதிரியா இருக்குது. சூடத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ ஃபயர் பான் வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே தென் அதுக்கடுத்து இந்த ராஜு சோக்கை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரூமுக்கு கிளம்பலான்னு சொல்லி நானே ஃப்ரெண்டு அப்படியே கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய், டாட்டா, see you.